ஹாய், ரீசெண்டாக இந்த மாதிரி ஒரு போஸ்ட் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேச யாருமே இல்லை. அப்போ தான் நான் ஃப்ரெண்ட் ஆப்பை கண்டுபிடிச்சேன். சும்மா பேசினேன். அந்த நீண்ட நேர உரையாடல் என்ன சிரிக்க வைத்தது, அழ வச்சது. முதல் தடவையாக என்ன ஒருத்தங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. இப்படி ஒரு ஆடு நீங்கள் வாசிருப்பீங்க, நானும் வாசித்தேன். இதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. கூடவே சின்ன வயசுலேருந்தே படித்து நம்ம கூடவே ட்ராவல் பண்ணி நம்மளோட எல்லா விதமான விஷயங்களை தெரிஞ்சு வச்ச ஒருத்தங்களே நம்மளை புரிஞ்சுக்கிடாமல் கஷ்டப்படுத்திட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் யாரோ ஒரு தெரியாத ஒரு ஆள் கூட பேசி அப்புறம் அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு அந்த ஆப்பில் கொடுத்துருக்கு. இது உண்மையாக நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக போய் அவங்களுக்கும் நேரம் போகணும், நமக்கும் நேரம் போகணும். அதுக்காக பேசக்கூடிய ஒரு ஆப்பு தான். தயவுசெய்து பெண்களே யாராக இருந்தாலும் சரி தான், பெண் ஆண் அப்படி யாரும் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மனசு தான் இருக்குது. யாருமே தயவுசெய்து அந்த மாதிரி தெரியாத ஆட்கள் கூட பேசாதீங்க. மைண்டு ஃப்ரீயாக இருக்கணுன்னாக்கி பிடிச்சவங்க கூட பேசுங்க. இந்த மாதிரி தெரியாத ஆட்கள் கூட பேசி தேவையில்லாத டென்ஷனை விலைக்கு வாங்காதீங்க. பேசினவங்க அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, இருக்கிறவங்க கூட பேசி டென்ஷனை மறக்கிறதுக்காக தெரியாதவங்க கூட பேசி அது இன்னும் ஆபத்தை தான் விளைவிக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி யாரும் பேசாதீங்க. அது நல்லா படல. எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத ஆப்பெல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்கன்னு தெரில. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சிலர் அந்த மாதிரி பேசுகிறதா கேள்விப்பட்டிருக்கேன். பேசாதீங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸையே அட்ஜஸ்ட் பண்ண முடியாத நீங்கள் எப்படி தெரியாதவங்க கேரக்டரை இன்றைக்கி ஜட்ஜ் பண்ண போகிறீங்கன்னு தெரியலை. அதில் தெரியாத யாருக்கிட்டையுமே பேசணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் யாருமே தெரியாதவங்கக்கிட்ட பேசாதீங்க. யாரும் நம்மளை புரிஞ்சிட மாட்டாங்க. ஏன் நம்மளை புரிஞ்சிட முடியாது. எப்போ என்ன மைண்டில் இருப்போம்லாம் சொல்ல முடியாது. அதில் தயவுசெய்து அந்த மாதிரி தெரியாத ஆட்கள் கூட யாருமே பேசாதீங்க. இந்த ஃப்ரெண்ட் ஆப் என்னத்துக்கு வச்சுருக்காங்கன்னே தெரியலை. நம்ம கூட இருக்கவங்களை புரிஞ்சுக்கிட்டு புரிய முயற்சி பண்ணிக்கிட்டு அவங்க கூட பேசினா போதும். எக்ஸ்ட்ரா ஆட்கள்லாம் லைஃப்க்கு தேவை கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.